ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு பேருக்கும் வாழ்த்துக்கள். இந்த அருமையான பதிவு ரொம்ப முக்கியமான தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொரு பேரையும் தொட, வாலிபர்களை, முதியோர்களை, தாகத்தில் உள்ளவர்களை தொடுகிற ஒரு பதிவாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்னைக்கு இந்த அருமையான ஜெப நேரம் சேனல் குடும்பத்தாரோடு சேர்ந்து ஒரு பாடலை நம்ம ரிலீஸ் பண்ண ஆயத்தமாக இருக்கிறோம். தேவ ஜனங்கள் இத்தனை நாட்களாக காத்திருந்தீர்கள். நாம் அநேக முறை சொல்லியிருந்தோம் பாடல்கள் ரிலீஸ் ஆக வேண்டும் என்று. இன்னைக்கு ஒரு சின்ன பாடல், கர்த்தர் கொடுத்த ஒரு ஆவியின் ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு பாடலாக கர்த்தர் வெளியே கொண்டு வர சித்தமாக இருந்தார். அதை நாம் கடந்த நாட்களில் ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆயத்தமாக இருக்கிறோம். எப்பொழுதுமே ஒரு பாடல் ரிலீஸ் பண்ண வேண்டும் என்றால் அதை சாயங்காலம் ஈவினிங் டைம் ரிலீஸ் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு ப்ரேயர் டைம் குடும்பத்தாரோடு சேர்ந்து இன்று இரவு 9:30 மணி அளவில் நம்ம ரிலீஸ் பண்ணுகிறோம். இந்த வீடியோ இன்று 9 மணி அளவில் உங்களை நோக்கி வந்திருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். 9:30 நாம் ரிலீஸ் பண்ண ஆயத்தமாக இருக்கிறோம். தேவ ஜனங்கள் எல்லாரும் உங்கள் சபையில், உங்கள் வீட்டில், விசேஷமாக வாலிபர்களுக்கு தேவையான ஒரே வரி தான் ஆண்டவர் கொடுத்தார். அந்த பாடலை உங்களுக்காக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடுகிறேன். இந்த வீடியோ முடியும் பொழுது அந்த பாடலை நீங்கள் பார்க்குறதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறோம். எண்டு கார்டு, டிஸ்கிரிப்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஒரு வரி பாடலாமா? கடந்த நாட்களில் இந்த 500 பாடல்கள் கர்த்தர் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று உங்களோடு பேசியிருந்தேன். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு அந்த நாள் வந்திருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ ஜனமே, யாக்கோபு 4வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது, அற்புதமான ஒரு வசனம். 14வது வசனம் சொல்லுகிறது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலத்தில் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆம் தேவ ஜனமே, ஒரு மெழுகுவர்த்தி அப்படியே உருகி 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 மறைந்து போகிறது போல மெழுகுவர்த்தி உருகி போனது. ஆனால் அதற்குள் இருந்த திட்டம் நிறைவேறினது. அநேகருக்கு அது வெளிச்சம் கொடுத்தது. தேவ ஜனமே, உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வெளியே வருகிறது. ஓ ராபா சதாரா பாபா பாபா பாபா. ஆண்டவர் சொன்னார், புகையை போல மறைந்து போகும் வாழ்க்கை. சிம்ம சொப்பனமாக கோலியாத்தி எழும்பி நின்றான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பதாக ஒரு புகையை போல மறைந்து போனான். இன்னைக்கு நீங்க அநேக உபத்திரவத்தில் காணப்படலாம். செங்கடலை பாருங்கள், ஒரு புகையை போல பிளந்து போனது. ஆம் தேவ ஜனமே, பவுலும் சீலாவும் ஆராதித்தார்கள். ஆராதனையினுடைய மகிமை தாங்க முடியாமல் சிறைச்சாலைகள் புகையை போல, ஒரு நிழலை போல அவிழ்ந்து போனது. ஆவியானவர் கொடுத்த ஒரு வரி, எல்லா நிழலாய் இருக்கிறது, அவர் மட்டும் தான் நிஜம். தேவ ஜனமே, உங்க நிழல்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி தானே, அது தராது. கொஞ்சம் சாப்பாடு தான் தராது. ஆனால் நிஜமாகிய உங்கள்கிட்ட யாராவது தண்ணி கேட்டா நீங்க கொடுப்பீங்க. நிழலை வைத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, மனிதன் புகைக்கு ஒப்பா இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாம் புகையை போல பறக்கும், நிழலை போல மறையும். ஆனால் நாம் பிடித்து கொள்ள வேண்டிய ஒரு நபர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் சொல்றீங்க, அந்த ராஜாதி ராஜாவை நான் விடமாட்டேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் விடமாட்டேன் சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து இந்த வரிகளை சொல்லுவோமா? எல்லாம் நிழலாய் தோன்றுதே, நீர் மட்டும் நிஜமாய் தோன்றுகிறீ. துன்பம் வரும்போது எல்லாம் துருவாய் போகுதே, ஆனால் நீர் மட்டும் துணையாயிருக்கிறீரே. துன்பம் வரும்போது எல்லாம் துருவாய் போகுதே, ஆனால் நீர் மட்டும் துணையாயிருக்கிறீரே.
தோன்றுதே. ஓ நீர் மட்டும் நிஜமாய் தோன்றுகிறீர், ஓ நிஜமாய் தோன்றுகிறீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு பேரை பார்த்து சொல்லி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு அநேக இழப்புகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அநேக வேதனைகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அநேக நிந்தனையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு சகோதரி ஆவியானவர் காட்டுகிறார், மிகுந்த மனவேதனையோடு இருந்து கொண்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். அவங்க கிச்சன்ல ஆகாரம் செய்து கொண்டிருக்கிறத ஆண்டவர் தரிசனத்தில் காண்பித்தார். ஏகப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்க நம்ம சேனல்ல கேட்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசி பேசி ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்தி இருக்கிறார். ஆம் தெய்வ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் காண்பித்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரியே நீங்க எல்லாம் இழந்திருந்தீங்க, இப்போவும் அநேக இழப்பு தாங்க முடியாம சமையல் செய்து கொண்டு இருக்கிறீங்க, ஏன் தான் வாழுகிறோன்னு வேதனையோடு இருக்கிறீங்க. ஆண்டவரை காட்டுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் நிழல் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அந்த இரவு காட்டி கொடுத்தாங்க, அந்த யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான். நம்பி நம்பி கூட வைத்திருந்தாரே, நம்பி கூட வைத்திருந்த அந்த மனிதன் முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். இயேசு கூட இருந்த அந்த மனிதன், அதான் அந்த வரி, எல்லாம் நிழலாய் தோன்றுதே, நீர் மட்டும் நிஜமாய் தோன்றுகிறே. துன்பம் வரும்போது எல்லாம் துருவாய் போகுதே, ஆனால் நீர் மட்டும் துணையாயிருக்கிறீரே. துன்பம் வரும்போது எல்லாம் துருவாய் போகுதே, ஆனால் நீர் மட்டும் துணையாயிருக்கிறீரே. ஆம் தேவச்சனமே, ஆவியானவர் காட்டுகிறார். ஒரு வாலிப சகோதரியை ஆண்டவர் காட்டுகிறார். திருமணமாகவில்லை, ஆனால் ஒரு சகோதரனுக்காக தன் கைகளை கிழித்து கொண்டு இருக்கிற ஒரு பெண் பிள்ளையை ஆண்டவர் காட்டுகிறார். கத்தியை எடுத்து, மோசமான ஆயுதத்தை எடுத்து தன் கையை கீறி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தராதது நமக்கு வேண்டாம். அருமையான வாலிப பிள்ளையே, நீ இயேசுக்கு உன் இருதயத்தை கொடுப்பாயா? நீ ஒரு வாலிபனுக்காக உன் கையை வெட்டி கொண்டு இருக்கிறாயே, உனக்காக ரத்தம் சிந்தினவ உனக்காக உன்னை வைத்திருக்கிறார். நீ ஒரு செருப்பு கடைக்கு போகிற, இல்லை என்றால் ஒரு வஸ்திரம் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போகிற, ஆனால் உன்னுடைய செருப்பு சைஸை தாண்டி நீ பெருசா வாங்கினாலும் அது உனக்கு சேராது, நீ குட்டியா வாங்கினாலும் அது உனக்கு சேராது. உனக்குன்னு உள்ளது ஒன்று உண்டு. அருமையான தங்கச்சியே, அன்று காட்டுகிற அந்த சகோதரியை பார்த்து நான் சொல்லுகிறேன், எல்லாம் நிழலாய் தோன்றும். நீ நேசித்த அந்த நபர் ஒரு நிழலை போன்றவன். ஒருவேளை நீ ஆசைப்பட்டு நேசித்திருக்கலாம், ஆனால் அவன் உன்னை ஏமாத்தி விட்டு வேற பிள்ளையை திருமணம் பண்றதுக்கு ஆயத்தமாய் போய் விட்டிருக்கலாம். அதனால் நீ இன்னைக்கு உன் நரம்புகளை வெட்டி கொண்டிருக்கிற. புரிந்து கொள் அருமையான சகோதரியை, உனக்குன்னு உள்ளதை கர்த்தர் கொண்டு வருவார். உன் கையை கீறாதே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலர் அந்த சிறைச்சாலை அவன் நடுங்கி சிதறுண்ட பொழுது அந்த ஜெயிலில் உள்ள காவலாளி ஒரு கத்தியை எடுத்து அவனை குத்தி கொள்ள ஆயத்தமாகும் பொழுது பவுல் சொன்னார், நீ உனக்கு ஒன்றும் கெடுதி செய்யாதே, உன்னை காப்பாற்ற ஒருவர் உண்டு, உன்னை இரட்சிக்க ஒருவர் உண்டு, உன் பச்சமாய் பேச ஒருவர் உண்டு, உன்னை ஆறுதல் படுத்த ஒருவர் உண்டு, உன்னை விடுதலையாக்க ஒருவர் உண்டு, உனக்கு வாழ்க்கை தரும் ஒருவர் உண்டு. ஆம் அருமையான ஓ தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாருன்னு முகம் தெரியாத, ஓ அவர்களை பற்றி முற்றிலும் தெரியாமல் ஒரு வாலிபனுக்காக ஒரு பிள்ளைக்காக உயிரை கொடுக்க ஓ தீவிரமாய் இருக்கிற சகோதரனே, உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்காக ஜீவன் கொடுத்த ஒருவர் உண்டு. உன்னிலும் அழகான, உன்னிலும் படிப்புள்ள ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியையோ ஒரு வாலிப பிள்ளையோ பையனையோ நீ நேசிக்கிற ஒரு நபர் கண்டால் அவர்களிடம் செல்வார்கள், உன்னை ஏமாற்றுவார்கள். அதான் ஆண்டவர் இந்த பாடலை கொடுத்தார், எல்லாம் நிழலாய் தோன்றுது,
ஆண்டவர் காட்டின தரிசனத்தை வைத்து தான் நான் பேசினேன். வாலிப பிள்ளைகளை ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இதுல வாலிப சகோதர சகோதரிகள் இருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் நிழலாய் தோன்றுது, எல்லாம் நிழலாய் தோன்றுது. அவர் மட்டும்தான், அவரை பிடித்து கொள்ளுங்க. வேலை வேணுமா, படிப்புல உயரணுமா, சாதிக்கணுமா, நமக்கு இருக்கிற ஒரே எம்பவர்மெண்ட் பரிசுத்த ஆவியானவர் தான், ஏசப்பா தான். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு ஏற்ற துணையை தருவார், ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலைகளை தருவார், ஏற்ற நேரத்தில் உயர்வுகளை தருவார், ஏற்ற நேரத்தில் எல்லாம் தர வல்லமை உள்ளவர். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். ஆம் தெய்வச்சனமே, எல்லாரும் சேர்ந்து ஒரு வரி சொல்லுவோமா? அன்னைக்கு சீசர்கள் எல்லாரும் ஏசப்பாவுக்கு துன்பம் வந்த உடனே அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு 2 வரி தான் அந்த பாடல் கண்டிப்பாக ஊழியம் செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஆவியானவர் இப்படி ஒரு தரிசனத்தை காட்டுவார் நான் நம்பவில்லை. கைகளை கீறி கொண்டு இருக்கிற, கோபத்தோடு இருக்கிற ஒரு அருமையான வாலிப சகோதரி. ஆம் தெய்வ ஜனமே, இது உங்க பிள்ளையா இருக்கும் என்றால், இது என்னுடைய ஒரு சகோதரியா இருக்கும் என்றால், இந்த அறியாமையிலிருந்து அவங்க விடுதலையாக வேண்டாமா? ஆண்டு சொல்லுகிறார், இன்னைக்கு நம்ம நேசித்து கொண்டிருக்கிற எல்லாம், நம் தாய், நம் தகப்பன், நம் குடும்பம் எல்லாம் நிழலாய் மாறும். ஒரு நாள் வரும், அவர்கள் நமக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு போவார்கள், இந்த உலகத்தை விட்டு போவார்கள். யாரையும் நாம் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அவர்கள் சொல்லி தந்த ஆலோசனைகள் நம்மோடு இருக்கும். அவர்கள் காட்டிய பாதையாக இயேசு கிறிஸ்துவின் பாதை நம்மோடு இருக்கிறது. நாம் பின்பற்ற வேண்டிய காரியம் உண்டு. இன்னைக்கு யாரோ ஒரு ஆள் நம்மளை விட்டு பிரிந்திருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். ஆண்டு சொல்றார், கவலைப்படாதீங்க, எல்லாம் புகையை போன்ற வாழ்க்கை. வசனம் அருமையாக சொல்லுகிறதே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. யாக்கோபு 4:14, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே, புகையை போல் இருக்கிறது. ஆம் தேவச்சனமே, எல்லாரும் சொல்லலாமா? புகைய போல, புகைய போல. ஆம் தேவச்சனமே, புகை, நெருப்பு இருந்தால் புகை வரும், ஒரிஜினல் இருந்தால் நிழல் வரும். அதனால் தான் இந்த வரிகள் ஆண்டவர் நிழலா போட வைத்தார். இயேசுநாதர் கூட இருந்த எல்லாரும் நிழல் மறைஞ்சது போல மறைஞ்சு போனார்கள். இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது கூட யாருமே இல்லை. இன்னைக்கு நீங்க உபத்திரத்தில் இருக்கும் பொழுது யாரும் இருக்க மாட்டாங்க. தட் இஸ் த ரியாலிட்டி. இட் இஸ் த ரியாலிட்டி. அதுதான் உண்மை. மனிதனை நம்ப கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே, நம்பாதே, நம்பாதே. He is a limited being. அவன் ஒரு லிமிட்டடான மனிதன். மனிதர்கள் உதவிக்கு வரலன் கண்ணீர் விடாதீர்கள். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நபர்களை அனுப்புவார், ஏற்ற நேரத்தில் காகங்களை அனுப்புவார், ஏற்ற நேரத்தில் உங்க வழிகளில் உங்களை காப்பாற்ற நபர்கள் வருவார்கள். உங்க டெஸ்டினி ஹெல்பர்ஸ் வருவாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசுநாதரையே கைவிட்டுட்டு ஓடின உலகம் நம்மளை கைவிட மாட்டாங்களா? விடுவாங்க. ஆனா நம்மளை என்றும் கைவிடாத ஒருவர் உண்டு. துன்பம் வரும்போது எல்லாம் துருவாய் போகுதே, ஆனால் நீர் மட்டும் துணையாயிருக்கிறீரே. துன்பம் வரும்போது எல்லாம் துருவாய் போகுதே, ஆனால் நீர் மட்டும் துணையாயிருக்கிறீரே. எல்லா நிழலாய் தோன்றுதே, நீர் மட்டும் நிஜமாய் தோன்றுகிறே. எல்லா நிழலாய் தோன்றுதே, என் இயேசு மட்டும் நிஜமாய் தோன்றுகிறார். ஓ, நிஜமாய் தோன்றுகிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில இயேசு எனக்கு நிஜமா இருக்கிறார்னு சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கையில இயேசு நிஜமா இருக்கிறாரா?
இல்லை என்றால் இந்த அருமையான ஆராதனை மூலமாக கர்த்தர் உங்களை தொடுவாராக. ஆவியானவர்களை தொடுவாராக. அபிஷேகம் உங்களை தொடுவதாக. இதுவரைக்கும் ஏசப்பாவிடத்தில் இருந்து ஒரு நன்மை நீங்க பெறலையா? சத்ருவானவன் உங்களை கட்டி வைத்திருக்கிறானா? உங்களுக்காக நான் செபிக்கிறேன். உங்க குடும்பத்திற்காக நான் செபிக்கிறேன். குடும்பமாக நாங்கள் செபிக்கிறோம். பிரயர் டைம் குடும்பத்தாரே, நீங்க எங்க இருந்தாலும் சரி, தேவ வல்லமைக்கு நீங்க மறைவானவர்கள் அல்ல. மனிதனை நம்ப வேண்டாம். மனிதன் உங்களை ஏமாத்துவான். ஆபீஸ்ல ப்ரொமோஷன் தாரேன்னு உங்களை ஏமாத்திட்டாங்களா? லோன் கிடைக்கும் என்று சொன்னவங்க லோனை தராம போயிட்டாங்களா? நல்ல வேலை தந்துருவேன்னு சொன்னவங்க தராம போயிட்டாங்களா? வர வேண்டிய உயர்வு வராம போயிட்டா கவலைப்படாதீங்க. வசனம் சொல்றது எத்தனை உண்மை. அவர்கள் நிழலை போல் இருக்கிறார்கள், புகையை போல் இருக்கிறார்கள், மறைந்து போவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? இந்த மறைந்து போகிற நண்பர்கள் மத்தியில, நம்மளை மறந்து போகிற நண்பர்கள் மத்தியில, மறந்து போகிற இந்த உலகத்துல நம்மளை மறக்காத ஒருவர் உண்டு. உங்களை மறக்காத ஒருவர் உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க, யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னை மறந்தாலும் அவர் என்னை மறக்கவில்லை, அவர் என்னை மறப்பதில்லை. தாய் மறந்து போகலாம், தந்தை மறந்து போகலாம், உற்றார் மறந்து போகலாம், உறவினர் மறந்து போகலாம், உன் கூடவே இருப்பேன் சொன்னவங்க மறந்து போகலாம். எல்லாரும் மறந்து போயிருக்காங்கன்னு ஃபீல் ஆகுதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. தாயின் கருவில் இருந்தே உன்னை பெயர் சொல்லி அழைத்து உள்ளம் கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். அந்த அருமையான பாடல், தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி உந்தன் தோளில் சுமந்து வந்தீரே. தாயின் கருவினிலே தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி உந்தன் தோளில் சுமந்து வந்தீரே. தாயின் கருவினிலே சொல்லுங்க, தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி உந்தன் தோளில் சுமந்து வந்தீரே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி உந்தன் தோளில் சுமந்து வந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுவதும் என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறைச்சிருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, உம் கிருபை, உம் கிருபை தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். ஆம் தேவச்சனமே, இந்த பாடலை எழுதிய நபர் ஒரு சாட்சி சொன்னார். 7 வருடங்களாக பைத்தியமா அலைந்து பித்து பிடிச்ச நிலைமையில ரோட்ல அங்க இங்கேயும் சென்று குப்பையில இருந்து சாப்பாடுகளை சாப்பிட்டு டீ கடையில் போய் ஒரு டீயை கேட்டா கொதிக்க கொதிக்க மூஞ்சிலே ஊற்றி விடுவாங்க. இந்த பக்கம் வராதன்னு சொல்லி விரட்டி விடுவாங்க. ஏன்னா அந்த பித்து பிடிச்ச அந்த பைத்தியக்காரனை போல வஸ்திரம் இல்லாத நாற்றம் எடுக்கிற அந்த மனிதன் கடைக்கு வந்தால் மற்றவர்கள் டீ குடிக்க வர மாட்டார்கள் என்று இவனை சூடு தண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊற்றி விடுவார்கள். இந்த பக்கம் திரும்பி வராத என்று
இப்படி ஒவ்வொரு கடைகள்லையும் அவமானத்தை சகித்து ரோட்டில் உள்ள குப்பைகளை சாப்பிட்டு கொண்டு இருந்த அந்த மனிதனை ஒரு கல்லறை குழியில படுத்து கடந்து கொண்டே இருப்பார். அவரை ஒரு இரவில் இயேசு நேருக்கு நேர் சந்தித்தார். ஆம் தேவச்சனமே, இயேசு நேருக்கு நேர் சந்தித்தார். அவர் மெண்டலில் இருந்து சுகமாகினார். இந்த பாடலை எழுதிய நபர் அந்த சாட்சியை சொல்லும் பொழுது நான் அந்த அறையில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆம் தேவச்சனமே, அந்த சாட்சி கேட்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. 7 வருடங்களாக மெண்டலாக இருந்த அந்த நபரை இயேசு சுகமாக்கினாரே. யோசித்து பாருங்க, சூடு காப்பியை மூஞ்சில தூக்கி ஊத்துகிறது சாதாரண விஷயமா? அதான் அந்த அருமையான வரிகள். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். ஆமென் ஆமென். கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். அதான் அருமையானவர்களே, அந்த வரிகளை பாருங்களே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். லெக்கு பிரேக் இல்லாம நடந்தேன். ஏன்னா புத்தி சுயாதனம் இல்லாம ஒரு மெண்டலை போல நான் அலைஞ்சேனே. எனக்கு யாருமே இல்லாமல் போனதே. எப்படி அருமையான வரிகளை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த வரிகளை பாருங்களேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. சொல்லுங்க சொல்லுங்க. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. ஆமென் ஆமென் ஆமென். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ நீங்க பாட பாட ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறத நான் தரிசனத்துல பார்க்கிறேன். ஒரு அருமையான முதியோரை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒரு வயது முதிர்ந்த ஒரு தகப்பன் பிளட் டெஸ்ட் மேல பிளட் டெஸ்ட் எடுத்து பலவீனமாக இருக்கிறீங்க. ஆவியானவர் காட்டுகிறார். உங்களை ஆவியானவர் சுகப்படுத்துகிறார். அநேகர் மேல ஆவியானவர் இறங்கி சுகப்படுத்துகிறார். அநேகருடைய ஜெப குறிப்புகளை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் எத்தனை ஆயிரங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதே ஆவியானவர் திரும்பிய தரிசனங்களை காட்டுகிறார். உங்கள் ஜெப குறிப்பை எழுதி கொண்டிருக்கிறார். என்னென்ன குறிப்பு உண்டோ அப்பா சமூகத்துல வைத்து ஜெபியுங்க. அப்பா சமூகத்துல வைத்து ஜெபியுங்க. மனிதனை நம்ப வேண்டாம். கர்த்தர் வாசலை திறப்பார். கர்த்தர் கற்பத்தின் கட்டுகளை உடைப்பார். திருமண தடைகளை உடைப்பார். இருளின் வல்லமைகளை மாற்றுவார். அந்தகார வல்லமைகள் மாற்றப்படும். தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழித்திருப்பேன். அந்த அருமையான மனிதன் குப்பையினோட வாடை 7 வருடம் ஆனது. நிம்மதியாக குளித்து ஒரு சோப்பு போட்டு 7 வருடம் ஆகிவிட்டது. பாருங்களேன், அந்த அருமையான வரிகளை உங்களுக்காக பாடுகிறோம். இதை காட்டிலும் கேவலமான ஒரு விஷயம், பாவம் என்ற உளையான சேற்றில் இருந்து ஆண்டு நம்மை தூக்கினார். அதான் அந்த அருமையான வரிகள். உளையான சேற்றினிலே நான் உலர்ந்து கிடந்தே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே உலர்ந்து கிடந்தே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை,
சொல்லி அழைத்தவர் நீர் போதும் என் தேவா என் தேவா என் ராஜா என் ராஜா உம் கிருபை போதுமே ஆமென் 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 தேவா என் தேவா என் ராஜா என் ராஜா உம் கிருபை போதுமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன் ஆமென் ஆமென் நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன் உம் கிருபை தராதிருந்தால் நான் என்றோ போதை பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவங்க மேல அக்கனி இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் காட்டுகிறார். உங்க குடும்பத்துல கணவர் குடிக்கிறாங்களா? கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறதை பார்க்கிறேன். தேவ ஜனங்களை ஜெபியுங்கள். முரட்டாட்டம் உள்ள கணவர்களை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். விடுதலை வருகிறது. ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் தொடுவார். அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். ஆவியானவர் காட்டுகிறார் அல்லவா? ஆவியானவர் காட்டுகிறது தான். அநேக முரட்டாட்டமான கணவர்களை கர்த்தர் தொடப்போகிறார். அநேக குட்டி போதையில உள்ளவர்களை தொடப்போகிறார். விட்டு விடாதீர்கள். ஆவியானவர் காட்டுகிறார். அநேகர் ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், என்னடா பாட்டு தானே பாடணும்? இதை தாங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 16வது அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் செய்தார்கள். அவர்கள் ஜெபித்து துதித்தார்கள். சிறைச்சாலை அசைந்தது. 100 நாள் ஜெபத்தில் என்ன செய்தோம்? ஜெபித்தோம், துதித்தோம், வசனத்தை கேட்டோம். சிறைச்சாலை அசரவில்லையா? 7 வருஷம், 6 வருஷம், 4 வருஷம் குழந்தை பாக்கிய தடைகளை கர்த்தர் மாற்றினாரே. தொடர்ந்து சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ரிலீஸ் ஆகாத சாட்சிகள் ஏராளமாக இருக்கிறது. கர்த்தர் இதற்கு சாட்சியாக இருக்கிறார். 100 நாள் ஜெபத்தில் கடைசி 3 நாட்களையும் கர்த்தர் சாட்சிகளால் நிரப்பினார். எத்தனை ஹீலிங், எத்தனை மாற்றங்கள். இன்னும் மாற்றம் இல்லாம புதிதாக யாராவது பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கும் விடுதலையை தர ஆயத்தமா இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, எந்த மனுஷனையும் நம்பி நம்ம ஏமாந்து போக வேண்டாம். யாரை நம்பினாலும் அது கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணியை வருவிக்கும். மனுஷனை நம்புறது ஏமாற்றத்தை உண்டாக்கும். ஊழியர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் நாம் நம்ப வேண்டும். கர்த்தர் இருக்கிற இடத்துல நம்ம ஊழியர்களை நம்பி விடக்கூடாது. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தரை தான் வைக்கணும். எந்த ஊழியர்களையும் வைத்து விடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியர்களை தேவனை போல நம்ம மாற்ற முடியாது. ஊழியர்களுக்கு மதிப்பு தான் கொடுக்க வேண்டும். ஆனால் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு யாரையும் நம்புறதை காட்டிலும் எல்லாரையும் நேசிக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், மனிதனை நம்பி ஏமாந்து போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஊழியர்கள் உட்பட எல்லாரையும் சேர்த்து தான் ஆண்டு சொல்லுகிறார். நீங்க நம்புங்க, ஆனா கர்த்தரை நம்புற மாதிரி யாரையும் நம்ப வேண்டாம். எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் ஏமாற்றுவார்கள். கடந்த நாட்கள் ஒரு சகோதரி அழுறாங்க. 50,000 ரூபா நான் ஒரு ஊழியரை நம்பி கொடுத்தேன். அவங்க இன்னைக்கு வரைக்கும் தரல. வருடம் 15 வருஷம் ஆகிவிட்டது. அந்த நாட்களில் கேட்டிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. தேவ ஜனமே, இப்படி ஏராளமான கம்ப்ளைண்ட் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எந்த ஊழியர்களையும் நீங்க மனசார நேசிங்க, ஆனா கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் கைவிடவே மாட்டார். அதனாலதான் அந்த வரிகள் ஆண்டு கொடுத்தார். எல்லா நிழலாய் தோன்றுதே, நீர் மட்டும் நிஜமாய் தோன்றுகிறீர். துன்பம் வரும்போது எல்லாம் துருவாய் போகுதே, ஆனால் நீர் மட்டும் துணையாயிருக்கிறீரே. எல்லா நிழலாய் தோன்றுதே, நீர் மட்டும் நிஜமாய் தோன்றுகிறீர். ஓ, நிஜமாய் தோன்றுகிறீர். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான குட்டி செக்ஷன்ல இந்த பாடலை நம்ம ப்ரேயர் டைம் ஜனங்களோடு சேர்ந்து வெளியிட ஆண்டு கிருபை பாராட்டி இருக்கிறார்.
உங்கள் எல்லார் மத்தியிலையும் ஒரு குடும்பமாக வெளியிட கர்த்தர் செய்த கிருபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் ஜெபிக்கலாம். இன்னைக்கு இந்த அருமையான செக்ஷன் முடியும் பொழுது உங்களுக்காக இந்த பாடல் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, மனிதனை நம்புவது கண்ணியை வருவிக்கும், நாசியில் சாசத்தம் உள்ள எந்த மனிதனையும் நம்பாதே என்று வேதம் சொல்லுகிறதே. இன்னைக்கு நாங்கள் நம்பியிருந்தால் எங்களை மன்னிங்க. உங்களை நம்புகிறோம் ஆண்டவரே. மனிதர்களை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் உங்களை நாங்கள் நம்புகிறோம். we believe you Lord, we trust you Lord. எல்லா குறைவுகளை நீக்கி சம்பூர்ணமாக நடத்துங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கட்டுகளில் இருக்காங்களோ படிப்படியாக விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. வருகிற வெள்ளிக்கிழமை நடக்கிற அருமையான விடுதலை கூட்டத்தில் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான வீடியோ முடியும் பொழுது இதே வீடியோ ஸ்க்ரீனில் உங்களுக்காக இந்த பாடலினுடைய குட்டி ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். அந்த எண்டு கார்டை தொட்டு நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லை என்றால் கீழே உள்ள கமெண்டில் உங்களுக்காக பின் பண்ணி வைத்திருப்போம். நீங்கள் அதை தொட்டு நம்ம பாடலை பார்க்கலாம். இல்லை என்றால் தீர்க்கதரிசி சாம்சுதன், ப்ராஃபட் சாம்சுதன் என்று ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஊழியங்கள் ப்ராஃபட் சாம்சுதன் சொல்லக்கூடிய அந்த ப்ரொஃபைலில் நம்ம பாடல் அதுக்குள்ளே இருக்கும். அந்த பாடலை பாருங்கள். வருகிற நாட்களில் இன்னும் அநேக பாடல்களை நம்ம வெளியிடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. பாடலில் உங்களை சந்திக்கலாம்.